விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் காணலாம். யாரும் 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதீங்க, எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க, யாரும் எங்கேயும் போவாதீங்க சொன்னாரா இல்லையா? ஏதாவது பண்ணாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்னும் பண்ணல. ஊசி கேட்டோம், ஊசி போடணும், ஊசி கொடுங்க கொடுத்தாரா? ஊசியும் கொடுக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணாரு, எல்லாரும் வெளில வந்து விளக்கு பிடிங்க, தட்டு கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டுல ஒலி எழுப்புங்க. அப்படி நீங்க அந்த ஒலி எழுப்புனீங்கன்னா கோவிட் வைரஸ் அந்த ஒலிக்கு பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா? உண்மையை சொல்லுங்க. அதுல எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. சில பேர் பயத்துல பண்ணிருப்போம். சத்தியமா நான் பண்ணல, நீங்களும் பண்ணிருக்க மாட்டீங்க நம்புறேன். ஆனா நம்முடைய கழக தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா, கோவிட்ல இருந்து கொரோனா வைரஸ்ல இருந்து வெளியில வரணும்னா ஒரே வழி அது மருத்துவம் தான். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், தடுப்பூசி போடணும்னு சொல்லி அவரே அந்த தடுப்பூசியை முதல் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ள இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் உள்ள போய் அந்த கோவிட் நோயாளிகளுக்கு சரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, முதலமைச்சருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் மறைந்த நடிகர், நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அந்த ஊசியை போட்டுக்கிட்டு 2வது நாள் இறந்துட்டார். அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க, ஊசி போட்டா பிரச்சனை, ஊசி போட்டா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவருக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருந்து இறந்துட்டார். நம்முடைய தலைவர் அவர்கள் தான், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்திய மக்களுக்கே வழிகாட்டியாக இருந்து ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து கொரோனா வைரஸ்ல தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். அந்த பெருமை முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் சேரும். நீங்க தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அதிகமான கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினீங்க. இந்த நேரத்தில் ஆட்சி அமைச்சோம். அப்ப கடும் நிதி நெருக்கடி, நம்ம நிறைய திட்டங்களை சொல்லி இருந்தோம், வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். எதிர்கட்சிகள் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய தலைவர் என்ன பண்ணாரு? முதலமைச்சர் ஆகி அமர்ந்து முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து, இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், நீங்க தான் அதோட பயனாளிகள். என்ன திட்டமா? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையாமா? இப்போ நான் கடந்த 8 நாட்களாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்றேன். தெருவுல தான் போறேன், ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் தான். கிட்டத்தட்ட 455 கோடி ரூபாய், 450 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. இது நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலாமா? இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அது எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசுடைய வெற்றி, அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி, அதுதான் அந்த மகளிருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இப்போ இந்த மகளிர் அந்த பஸ் பிங்க் பஸ் சொல்றது இல்ல, செல்லம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்முடைய முதலமைச்சர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள் இடத்துல போய் சென்று இருக்கு.